எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஐடிபிபியோட வேகன்சி 2026 நோட்டிஃபிகேஷன் எல்லாம் அவுட் ஆயிருக்கு. எத்தனை வேகன்சி, எப்போ டேட்டு, எவ்வளோ சேலரி, எல்லா ஃபுல் டீட்டெயில் சொல்ல போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐடிபிபி அப்படின்னாவே எல்லாத்துக்கும் எஸ்எஸ்சிஜிடியில் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதை பற்றி நாலேஜ் எல்லாத்துக்குமே இந்த ஸ்டடி எஸ்எஸ்சிஜிடியில் அட்டன் பண்ணுறவங்க, ட்ரை பண்ணுறவங்க, ட்ரேட்மெண்ட்ஸ் ட்ரை பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இந்த பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் பொறுத்து நாலேஜ் இருக்கும். இந்தியன் தீபக் பார்டர் போலீஸ் அதான் ஐடிபிபி. பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் ஒன்றான ஃபோர்ஸ் தான் அந்த ஐடிபிபி. இதில் வந்து அசிஸ்டன்ட் கமாண்டர் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃபீஸர் கேட்டகரி. அப்போ அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்டுக்கு நம்ம ஸ்டேட் போலீஸ் சொல்ல போனோம் அப்படின்னா டிஎஸ்பி டேரக்டா டிஎஸ்பி ஆகிற மாதிரி இவங்களுக்கு டைரக்டா அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் வந்து பொதுவாக சொல்ல போனா இதுல பேராமிலிட்டரி ஃபோர்ஸ்ல வந்து மொத்தமாகவே ஆல்ரெடி யூபிஎஸ் சென்டர்ல எடுப்பாங்க. அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் டைரக்டாக வந்து இப்போ எஸ்எஸ்ஜிடி இருக்காங்கல்ல, எஸ்எஸ்ஜிடி வந்து மொத்தமாக வந்து டோட்டல் பேராமிலிட்டரி ஃபோர்ஸ்க்கு எடுத்து தனித்தனி அவங்க கட்டாப் தகுந்த மாதிரி தனித்தனியாக ஆளை பிரிச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்டுக்கு ஆஃபீஸர் கேட்டகரிக்கு பேராமிலிட்டரி ஃபோர்ஸில் வந்து யூபிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எடுத்து அவங்க கட்டாப் தகுந்த மாதிரி பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபி சொல்லி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிரித்து கொடுப்பாங்க. அதான் யூபிஎஸ்சி வேலை. இந்த அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் டேரக்ட் வந்து உங்களுக்கு டேரக்டா ஆஃபீஸர் கேட்டகரி வந்து இப்போ யூபிஎஸ்சி எடுக்கல, இந்த வேகன்சி மட்டும். ஏன்னா இது வந்து ஒரு இன்ஜினியரிங் வேகன்சி. இப்போ ஐடிபி உள்ள டிபார்ட்மெண்ட்டே ஆள் எடுக்கிறாங்க. 6 வேகன்சி. பெண்களும் அட்டன் பண்ணலாம், ஆண்களும் அட்டன் பண்ணலாம். இது பிஇ பிடெக் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க இதுக்கு எலிஜிபிள். அட்டன் பண்ணி அழகா நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாம். ரொம்ப ஹார்டான பிசிக்கல்லாம் கிடையாது, நார்மலான பிசிக்கல் தான். இது வந்து எப்போதுமே யூபிஎஸ்சி எடுக்கிறது. இது வந்து இன்ஜினியரிங் ஒர்க்குனால இவங்க ஐடிபி டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்க. என்னங்கிற முழுசா பார்த்துருவோம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து பிஇ பிடெக் 2 முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க எதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. பெண்கள் அட்டன் பண்ணலாம், ஆண்கள் அட்டன் பண்ணலாம். டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 21 இருந்து மே 20 வரைக்கும் லாஸ்ட் டேட். ஏப்ரல் 21 வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் சொல்லி நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. மே 20 லாஸ்ட் டேட். இது கவனமா வச்சுக்கோங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 21 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லி இருக்காங்க. ஆனா இந்த என்னென்ன கேஸ்ட்டுக்குன்னு சொல்லி இன்னைக்கு பண்ணலாம். ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் எல்லாமே மேக்ஸிமம் ஓபிஎஸ்சிக்கு 3 வருஷமும், எஸ்சிஎஸ்டிக்கு 5 வருஷம் தான் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் இதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஸ் மேலுக்கோட ஹைட் வந்து 165, ஃபீமேலுக்கு வந்து 157 கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து மொத்தம் பிஎஸ்டி, பிஇடி பிசிக்கல் டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்குது. அப்புறம் வந்து ரிட்டன் எக்ஸாம், அதுக்கப்புறம் இன்டர்வியூ, பர்சனாலிட்டி டெஸ்ட் இது நடக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல மெடிக்கல் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிசிக்கல் டெஸ்ட்னு பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு 100 மீட்டர் மேலுக்கு வந்து 16 செகண்ட், ஃபீமேலுக்கு வந்து 18 செகண்ட் கொடுத்துருக்காங்க. 800 மீட்டர் பசங்களுக்கு வந்து 3 நிமிஷம் 45 செகண்ட்ல வரணும். ஃபீமேலுக்கு வந்து 4 நிமிஷம் 45 செகண்ட்ல வரணும். லாங் ஜம்ப் வந்து 3.5 மீட்டர் பசங்களுக்கு 3 சான்ஸ் கிடைக்கும். பெண்களுக்கு வந்து 3 மீட்டரு 3 சான்ஸ் கிடைக்கும். ஷார்ட் புட்டு குண்டெறிதல் வந்து 7.26 கேஜி, மேலுக்கு வந்து 4.5 மீட்டர்ல தூக்கி எறியணும். பெண்களுக்கு குண்டெறிதல்ல ஷார்ட் புட்டு கிடையாது. இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 56,000 மினிமம் 56,000 வச்சுக்கோமே பேசிக் சேலரி. 56,000 இருந்து 1,77,500 வரைக்கும் மேக்ஸிமம் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸர் கேட்டகரி அப்படின்னாவே உங்களுக்கு வந்து மொத்தமா வந்து நல்ல பேசிக் பே கிடைக்கும். நீ டேரக்டாவே நீங்க பேராமிலிட்டரி ஃபோர்ஸ்ல ஆஃபீஸர் ஆகிட்டீங்க அப்படின்னா மினிமம் எஸ்ஐக்கு கிட்டத்தட்ட 45,000 ரூபாய் மினிமம் பேசிக் பே. ஆஃபீஸருக்கு மினிமம் வந்து 56 இருந்து 58 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இங்க சிஆர்பிஎஃப்லயோ பிஎஸ்எஃப்லயோ பெரிய பெரிய ஃபோர்ஸ்ல நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா ரிஸ்க் அலவன்ஸ், டிபிடி, டிஏ, ஹெச்ஆர்ஐ, டிராவலிங் அலவன்ஸ் ஏகப்பட்ட அலவன்ஸ் வரும். கிட்டத்தட்ட நீங்க ₹1 லட்சம் வரைக்கும் நீங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆஃபீஸர் கேட்டகரி டிஎஸ்பி, தமிழ்நாட்டில் உள்ள டிஎஸ்பியோட ஒரு 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 பொசிஷன் சொல்ல போனா அது ஆஃபீஸர். அதாவது பேராமிலிட்டரி ஃபோர்ஸ்ல அசிஸ்டன்ட் கமாண்டர் நீங்க ஆயிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேலை பார்த்தீங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் கமாண்டர்களுக்கு வந்து ஒரு பட்டாலியன்ல ஒரு கமாண்டர் இருப்பாங்க. ஒரு பட்டாலியன் கண்ட்ரோல் 4 கம்பெனி இருக்கும். ஒரு கம்பெனிக்கு மினிமம் 70 இருந்து 110 பேர் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரென்த்துக்கு இவங்க தான் கம்பெனி கமாண்டர் அப்படின்னா அந்த ஒரு கம்பெனிக்கு இவங்க தான் கமாண்டர். அவங்க ஆர்டர் வைஸ் தான் இவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அதனால அந்த அசிஸ்டன்ட் கமாண்டர்ங்கிறது ஒரு கம்பெனியோட கமாண்டர். அவங்க கமாண்டர் என்ன சொல்றாங்களோ அந்த கம்பெனி ஃபுல்லாக கேட்டு ஆகணும். அவங்க சொல்றதான் ரூல்ஸ். அதனாலதான் ஒரு கம்பெனிக்கு ஒவ்வொரு கம்பெனி கமாண்டர் இருப்பாங்க.
கம்பெனி கமாண்டர் தான் அசிஸ்டன்ட் கமாண்டர்னு சொல்லுவாங்க. கம்பெனி கமாண்டர் டிபார்ட்மெண்ட்ல சொல்ற பேர். அசிஸ்டன்ட் கமாண்டருங்கிறது கவர்மெண்டோட பேர் அசிஸ்டன்ட் கமாண்டர். கமாண்டருங்கிறது ஒரு பட்டாலியனுக்கே ஹெட். அசிஸ்டன்ட் கமாண்டருங்கிறது ஒரு கம்பெனிக்கு ஹெட். இவ்வளவுதான் வித்தியாசம். அதாவது சூப்பரான ஜாப், ஆஃபீஸர் கேட்டகரி சூப்பரான ஜாப், டிஎஸ்பியோட ரேங்கு, நல்ல வெல்ஃபேர், எல்லாமே பெஸ்ட்டான ஒரு ஃபேமிலி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லா பக்கமும் இருக்கும். எல்லா பக்கம் ஃபேமிலி வச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சொல்லுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு சூப்பரான சந்திப்போம். நன்றி, வணக்கம்.